லார்ட். நமது திருத்துவ தீர்க்க தரிசன ஊழியத்தின் சார்பில் பைபிள் ஸ்கூல் துவங்க உள்ளது. வருகின்ற மார்ச் 4ஆம் தேதி முதல் மொத்தம் 25 நபர்கள் மட்டும்தான் இதில் சேர முடியும். சேர விரும்புவோர் கீழே அளிக்கப்பட்டுள்ள அட்மின் நம்பரை தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் நல்லபடியா உங்களுக்கு போயிருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாள்ல நம்ம ஒரு வசனத்தை தியானிப்போம். சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 1வது வசனம். சின்ன பிள்ளைங்களை கேட்டா கூட சொல்லுவாங்க. என்ன சொல்றது? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அந்த வசனத்தை நம்ம பார்த்திருக்கோம். இந்த வசனம் பாத்தீங்கன்னா அந்த அதிகாரம், அதுக்கு அடுத்த அதிகாரம் நிறைய முறை தாவீது இதை சொல்லி கொண்டே இருப்பான். அவன் என்னன்னா தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து அவன் கொடுக்குறான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். என்னன்னா, நீ ஆண்டவரை ஸ்தோத்திரி, நீ மறந்துடாத, நீ ஆண்டவரை ஸ்தோத்திரின்னு சொல்லிட்டு அவன் தன்னுடைய ஆத்மாவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறான். சரி, ஆத்மானா என்னன்னு நம்ம நிறைய பேர் யோசிப்போம். ஆத்மானா ஒண்ணும் இல்லைங்க, நம்மளுடைய மனசு, நம்மளுடைய சிந்தை, நம்மளுடைய இருதயம், நம்மளுடைய உணர்ச்சிகள், நம்மளுடைய ஆத்மா சுத்தமா இருந்தாதான் நம்மளுடைய காரியங்கள் எல்லாமே, மனது எல்லாமே தெளிவா இருக்கும். ஆத்மால இல்ல மனதுல ஏதாவது ஒரு சலனம் வந்ததுன்னா அது நம்மளுடைய டோட்டல் லைஃபையே அது ரூயின் பண்ணிட்டு போயிடும். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பொருத்தனையோட இந்த நாளை நம்ம முடிக்கலாம். என்னன்னா, நம்ம ஆத்மாவை பார்த்து நம்மளே சொன்னோம், என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. எதுக்கெல்லாம் நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம்? நம்மளுடைய வாழ்க்கையில நடந்த எல்லா காரியங்களையும் நினைக்கலாமே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம பேசிட்டே இருக்கோம். நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு திடீர்னு பேரலிசிஸ் ஏதாவது வந்திருந்ததுன்னா நம்மளால பேச முடியுமா? யோசிச்சு பாருங்க. லங்ஸ்ல ஏதாவது ஒரு கோளாறு வந்தா நம்மளால சுவாசிக்க முடியுமா? முடியாது. நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் எந்த நிலைமையில இருக்குன்னே நமக்கு தெரியாது. வெளியே இருக்க அவுட்டரை நம்ம என்ன பண்றோம்? பட்டி பார்த்து மேக்கப் பண்ணி அப்படியே அழகா நம்ம நின்றுடுறோம். ஆனா உள்ள என்ன காரியம் நடந்துட்டு இருக்குன்னே நமக்கு தெரியாது. எல்லாவற்றையும் சீராய் இயக்குகிற அந்த கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமே. ஆண்டவரே, கொடுத்த கண்களுக்காக நன்றி, கொடுத்த கைகளுக்காக நன்றி, கொடுத்த கால்களுக்காக நன்றி. இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இயேசுவானவரே அவருடைய வாழ்க்கையில அநேக இடங்களில அவர் ஸ்தோத்திரம் செய்திருக்கிறார். நீங்க யோசித்து பாருங்களேன். 5 அப்பம், அந்த 7 அப்பம், சில சிறு மீன்கள், இதை வைத்து ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த மீன்களை வானத்துக்கு, பரலோகத்துக்கு நேரா வைத்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். அவர் ஸ்தோத்திரம் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்களேன், அந்த 7 அப்பமும் சில சிறு மீன்கள், அதுல பாத்தீங்கன்னா 7 கூடை நிறைய மீதியா எடுக்கிறாங்க. அந்த ஸ்தோத்திரத்துக்கு பின்பாக ஒரு பெருக்கத்தை நீங்க பார்க்க முடியும். அடுத்தது லாசருவோட கலரில நீங்க பார்க்கலாமே. அவர் உரத்த சத்தமாய் பரலோக பிதாவை பார்த்துட்டு அவர் ஒரு ஸ்தோத்திரத்தை அவர் ஏறெடுக்கிறார். அதுக்கு முன்பாக வரைக்கும் அழுது கொண்டே இருந்தார். இயேசு கண்ணீர் விட்டார் என்று வசனத்தை எல்லாம் பார்க்க முடியும். ஆனா அந்த ஸ்தோத்திரத்துக்கு பின்பாக அவருக்கு ஒரு தைரியம் வருகிறது. அங்கே ஒரு உயிர்ப்பு காணப்படுகிறது. அவர் உரத்த சத்தத்தோட சொல்றாரு, லாசருவே வெளியே. உடனே லாசரு உயிரோடே வந்த அந்த ஒரு சூழ்நிலை நமக்கு தெரியும். அதனால நம்மளால முடிந்த வரைக்கும் ஸ்தோத்திரம் சொல்லிக் கொண்டே இருக்கலாமே. நான் ஆண்டவரே, இந்த காரியம் நடக்க போகிறது, அதுக்காக உமக்கு நன்றி, நடந்ததே அதற்காக உமக்கு நன்றி. அப்படி கர்த்தரை எந்த அளவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமோ அந்த அளவு நம்மளுடைய வாழ்க்கையில கிருபையும் பெருகும். நம்மளுடைய வாழ்க்கையும் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும். இன்றைக்கு இந்த இரவுல நம்ம ஒரு பொருத்தனை எடுப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீர் செய்த நன்மைகள் 1000 உமக்கு நன்றி, உமக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, எத்தனோ பேருக்கு ஆக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி. டாடா, எங்களுடைய ஆத்மாவை பார்த்து ஆண்டவரே தாவீது சொல்கிறேன், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அது போல நாங்களும் சொல்றோம், ஆண்டவரே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எந்த அளவுக்கு ஆண்டவரே உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்திரிக்க ஆண்டவரே நாங்கள் எங்களை விட்டு கொடுக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இதுவரைக்கும் நீர் எங்களை நடத்தினீரே, அதற்காக உமக்கு நன்றி. அநேக முறைகளில் ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போய் ஆண்டவரே உமக்கு முன்பாக முறுமுறுத்தது உண்டு, உமக்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் பேசினது உண்டு. ஒரு விஷயம் எங்களை மன்னிச்சிருங்கப்பா. எங்க வாழ்க்கையில நீர் செய்கிற நன்மைகள் 1000 ஆண்டவரே, அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் இந்த கரம் எங்களோடு இருந்ததுக்காக உமக்கு நன்றி. காலை எழுந்து உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.